த்ரெட்டு வந்து அவ்வளவா நான் போடவும் மாட்டேன். இருக்கிறத அவங்கள்ட்ட நான் காமிக்கிறேன். என் தங்கச்சி கேட்டுட்டாங்களே அப்படின்றக்காண்டி காமிக்கிறேன். மேக்ஸிமம் போட மாட்டேன், வாங்கி மட்டும் நம்ம அழகு மட்டும்தான் பார்ப்போம். இது வந்து ஜிமிக்கி பெருசு, ரொம்ப பெருசு. இது மொதல் காமிச்சல அந்த தொடர்ந்து. இது வந்து மீஷோல ஒரு செட்டு ஆர்டர் பண்ண அட்டியில் அதுக்கு கொடுத்தாங்க. இது பாப்பாவுக்கு ஒரு பாசி வாங்கணும், அதில் செட்டில் இருந்துச்சு. இது வந்து மயில் வச்சு ஒரு ஜிமிக்கி, கீழே மேலே வந்து மயில் இருக்கும், கீழே ஜிமிக்கி. இது வந்து போடுவேன் நான். இந்த தோடு ரொம்ப பிடிக்கும், இதுவும் போடுவேன், நல்லாயிருக்கும். ஒயிட் ஸ்டோன் வச்சு கீழே வந்து செயினாக இருக்கும். இது ஜிமிக்கி, கீழே வந்து பாசி முத்து வச்சுருக்கும். இது போட மாட்டேன், பாப்பா போடும். மேக்ஸிமம் சிம்பிள் தோடு தான் போடுவேன். இது போடுவேன். இதெல்லாம் ஒயிட் ஸ்டோன் வச்சுது, அழகாக இருக்கும் போட்டோம்னா. இந்த மாதிரிக்கு தான் ரொம்ப விரும்புவேன். இது வந்து கீழே நம்ம அந்த குட்டி கொண்டா வளையம் போடுவோம்ல, அந்த இது அழகாக இருக்கும். இந்த மாதிரிலாம் போடுவேன். இந்த தோடோட ஸ்பெஷல் என்னன்னா, இருங்க ஒரு நிமிஷம். இந்த தோடோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த தோடு எங்கள் அம்மா நான் படிக்கும்போது எனக்கு வாங்கி கொடுத்த தோடு. இன்னும் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் பாருங்க, எப்படி இருக்கு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த தோடு. இதுவுமே மயில் வச்சு கீழே 3 பாசி வந்திருக்கும். இதெல்லாம் பாப்பா விட்டு. அவ்வளோதான் என்னோட தோடு. அவ்வளோதான், தோடு கம்மி தான், அவ்வளோவா விரும்ப மாட்டேன் தோடு. தனித்தனியாக போட்டு வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கிளிப்பு பார்ப்போம். இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்பெல்லாம் ரொம்ப விரும்புவேன். ஸ்டோன் வச்சுருக்கோம், பட்டர்ஃப்ளை வந்து ஸ்டோன் வச்சுருக்கோம். இது ஸ்டோன் நம்ம ஃப்ரீ கேர் விட்டு வச்சுக்கலாம் சென்டரில். இந்த மாதிரி கேட்ச் கிளிப்லாம் குட்டி குட்டியாக வாங்கி வச்சுருப்பேன். நம்ம ஃப்ரீ கேர் விட்டு அந்த மாதிரி குட்டி குட்டியாக கலராக இருக்கும். கீழே மேலே வந்து கீழே வந்து பின்னல் போட்டு இந்த இது வச்சுக்கிறது. இதெல்லாம் கிச்சன் நின்றுக்கிறோம். நம்ம ஹேர் பேண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உருவி விழுந்துருது. இதெல்லாம் நம்ம கேட்ச் பண்ணுவோம், அப்படியே கிச்சன் நின்றுக்கிறோம். அதுக்காண்டி இந்த மாதிரி கிளிப்லாம் நிறையா வாங்கி வச்சுருப்பேன். இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து பட்டர்ஃப்ளை கிளிப்பு. இதில் பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருச்சு. பசங்கள்கிட்டையே பிச்சுட்டாங்க, அழகாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டு நம்மளை அழகாக காமிக்கிறதே இதுதான். இதை காமிக்காமல் இருப்போமா? இது வந்து ஐப்ரோ பென்சிலு. பிளாக்கோட வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணுறது ரொம்ப செம்மையாக இருக்கும், ரொம்ப ஸ்பெஷல் கூட. பிளாக் வந்து நம்ம ஐப்ரோ பென்சில் போட்டிருக்க மாதிரியே தெரியும். ஆனால் இப்போ நான் போடலை, ஆனால் வந்து இந்த ப்ரௌன் கலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். இது வேணால் உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரௌன் கலர் வாங்கி பாருங்கள், எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லையுமே கிடைக்கும். இது வந்து லிப்ஸ்டிக்கு பிங்க்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைனர், காஜல், மஸ்காரா, பான்ஸ் க்ரீம், இது மட்டும்தாங்க போடுவேன். வேறு எந்த க்ரீமு ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இது மட்டும்தான் போடுவேன். இதுதான் நம்மளை அழகாக காமிக்கிற பாக்ஸ். எப்படி இருக்கு? இது வந்து நான் வந்து சீரம் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருந்தேன், ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கு பெர்மனெண்ட் தான் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு செட் ஆகலை, அப்படியே விட்டுட்டேன், கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்போ வந்து சீரம் வாங்கியிருந்தேன். அந்த சீரம் வந்து தீர்ந்து போச்சு. அப்போ அந்த பாட்டிலை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே போடக்கூடாது. ஏன்னா தேங்காய் எண்ணெய் நம்ம பாட்டிலில் ஊற்றிக்கிறோம்ல, அதை பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஊற்றுறோன்ற பேரில் வந்து கீழே போட்டு உடச்சிட்றாங்க. அப்படியே 2-3 பாட்டில் போயிடுச்சு, எண்ணெயும் கொட்டிடுச்சு.
சரி, நல்ல ஐடியா. என்னைக்குமே நம்ம வந்து எந்த ஒரு திங்ஸோ காலியானாலும் என்ன ஒரு இதுனாலும் நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடக்கூடாது, சரிங்களா? என்னைக்குமே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்ட்டு சேர்த்து வச்சு வைங்க. அப்போ இந்த பாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அப்புறம் கழுவி இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பசங்களும் கொட்ட மாட்டாங்க, நம்மளே சில சமயம் கை தவறி கீழே போட்டாலும் போட்டுருவோம். அதுக்காக இப்போ இதுனா நமக்கு நம்ம சேஃப்டி தான். இதுனா இப்படி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக தேய்ச்சாலே போதும். பசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தேங்காய் எண்ணெய் இப்போ ஊற்றி வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குது பாட்டில். இந்த பாட்டில் கீழே போடவும் மனசில்லை, அழகாக இருக்குது பாருங்க. அவ்வளோதான், இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ வந்து கேட்ட என் தங்கச்சிகளுக்கு மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்க்கான பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.